அடுத்தபடியாக பாஸ்டர் மார்ட்டின் மார்ட்டின் அவர்களை வரவழைப்போமாக. இணைப்பில் இருக்கிற பாஸ்டரை அழைப்புக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், வாருங்கள். ஆமென். ஆவலோடு காத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு. நன்றி பாஸ்டர். God bless you. வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வானமும் பூமியும் படைத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பரலோக தந்தையை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உடைய வசனம் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆண்டவரே படைத்தது ஆண்டவரே, மீண்டுமா இப்படி வசனம் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டது ஆண்டவரே. அப்பேற்பட்ட வேத வசனத்துக்காய் ஜீவ வார்த்தைக்காக சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் அவருடைய இருதயத்தில் நீர் பேசுவீராக. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை குறித்த காரியங்கள் அவர்களுக்குள்ள ஒரு மிகுந்த வெளிப்பாடாக அமைந்து அவர்களுக்கும் ஆண்டவரை உமக்கும் இடையே ஆண்டவரே ஒரு நெருக்கங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உண்மை மையப்படுத்துகிற ஜனங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கடந்த வாரங்களிலிருந்து ஜெபத்தை குறித்து பல காரியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஜெபத்தை ஒரு சென்டர் பாயிண்டாக, ஒரு மைய புள்ளியாக வைத்து அதை சுற்றிலும் இருக்கிற சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு நாம் எதை பார்ப்போம் என்றால், நாங்கள் கடந்த வாரம் பார்த்துடைய ஒரு ஜெபத்துடைய கண்டினியூஷனே பார்ப்போம் பாருங்க. கொலேசியர் எழுதின நிருபத்துல 4வது அதிகாரத்துல 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். நாம் எப்படி ஜெபத்திலே விழித்திருக்கிற காரியங்களை பார்த்தோம். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது, எப்படி ஜெபம் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறது என்பது குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம் பாருங்க. எப்படி அப்போஸ்தலர் காலத்துல ஜெபிக்கிறது மூலமாய், இடைவிடாமல் அவர்கள் ஜெபிக்கிறது மூலமாய் எப்படி தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்பதை குறித்து பார்த்துரும் பாருங்க. இந்த ஊழியக்காரருடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த ஊழியக்காரருடைய ஜெபம் தான் முதலாவது அந்த ஊழியக்காரை மாற்றுகிறது, சபையை பாதுகாக்கிறது, சபை மூலியமா தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, சுவிசேஷத்தின் மூலியமாய் தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது பாருங்க. அப்ப ஒரு தனி மனிதன், ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் அப்போஸ்தலர் காலத்துல பார்த்தோம். நம்ம தேவவசனம் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் அது மகா விருத்தி அடைந்தது பார்த்தோம். அப்புறம் தானியேல் ஜெபத்துக்கு போனோம். தானியேல் எப்படி ஜெபம் செய்தார் என்பதை பார்த்தோம் பாருங்க. தானுடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையில சிங்க குகையிலிருந்து அவரை காப்பாற்றினது பார்த்தோம் பாருங்க. அதே மாதிரி தானுடைய வாழ்க்கை அவருடைய காரியத்துல ஜெயமாய் இருந்தது பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை பாருங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தது. எப்படி வாழ்க்கையா இருந்ததுன்னா, தானியேல் பொதுவாக ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார் பாருங்க. அவருக்கு ஜெபம் அவரு தானியேலை மாற்றுகிறது. ஒரு புறதேசான தேசத்துல இருந்தாலும், அடிமமான வாழ்க்கை இருந்தாலும், தேவனுக்கும் தானியேலுக்கும் இடையே உள்ள அந்த நெருக்கத்தை பிரிக்க முடியல பாருங்க. அவர் இரவு பகலும் 3 வேளையும் அவர் பாருங்க எருசலேமை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் அவர் மிகப்பெரிய அவர் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றினது பார்க்கணும். இன்றைக்கு நான் பார்க்கும்பொழுது இந்த பவுல் கொலேசியர் எழுதுற நிருபத்துல இப்படியே எழுதுறா பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறாரு. கொலேசியருக்கு மட்டும் கிடையாது, தெசலோனியருக்கும் இதே சத்தியத்தை பேசுறாரு, எபேசியருக்கும் இதே சத்தியத்தை பேசுகிறாரு. அப்ப பவுல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நாம் ஜெபிக்கிற மனிதனா இருக்கும் பொழுது நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம், வாக்கு தத்துவங்களை நினைவு கூறுகிறோம். வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தேவனை பார்க்கிறோம். வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா சூழ்நிலை ஜெயமாய் நாம் மாற்றிக்கிறோம். அப்ப தான் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை எல்லா சபைகளுக்குமே அவர் ஒரு ஒரு அறிவுரையாக எழுதுகிறார் பாருங்க. எழுதும் பொழுது ஒவ்வொருதே சொல்றாரு, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, இது உபத்திரவ காலத்துல இருக்கிற சபையா இருக்கிறது பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில மேற்கொள்ளணும், இன்னும் அதிகமா வசனத்தை விருத்தி அடையணும், இணைய அநேக காரியங்கள் மூலமாய் அவர் இன்னும் அநேக துணப்படணும், சபையானது இன்னும் வளர்ந்து பெருகணும். அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்னா ஜெபம். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் கண்டிப்பா ஜெபிக்கிறவனா இருப்பான் பாருங்க. அந்த ரங்கத்துல கதையை போட்டு தேவ சமூகத்துல அவருக்கு இடையே தேவனுக்கும் அவருக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம ஆண்டவரை தேவ சமூகத்துல ஜெபிக்கிற மனிதனா இருப்பான். அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு ஜெபம் செய்ய செய்ய முதலாவது அந்த மனிதன் மாறுகிறான். தேவனை மாற்றணும் அவசியம் கிடையாது. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். எப்படி அவர் ஆதியிலே ஆதாமை படைக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார் பாருங்க. அவருக்குள்ள எந்த ஒரு மாறுதலும் எந்த தேர்தலுமே சுத்தமா கிடையாது.
எந்த ஒரு வேற்றுமை நிழலும் கிடையாது. அவர் நேற்றும் என்றும் என்று மாறதா இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்ற மாதிரி கர்த்தர் எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றுமே இருக்கிறது பாருங்க. அப்பேற்பட்ட தேவனை வந்து வானமும் புனியும் படைத்த தேவன் ஒரு அரைக்கதையை பூட்டி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அட்ரஸே இல்லாட்டியும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை வந்து கேட்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு மரியாதை கொடுக்கிறாரு. நாம் என்ன ஜெபிக்கிறோங்கிறத பார்க்கிறாரு. அதன் அடிப்படையிலே அதற்கு தேவன் பதிலை கொடுக்கிறாரு பாருங்க. அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மாற்றிக்கொள்ள உதவுகிறது. நம்முடைய காரியங்கள் ஜெயமா மாறி இது வரைக்கும் தோல்வியா இருந்த காரியங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது அது வெற்றியாக மாற்றப்படுகிறது பாருங்க. அப்ப ஜெபிக்கிற மனிதனுக்கு ஒரு பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து பாருங்க ஜெபிக்கிற மனிதனை மேற்கொள்ள முடியாது பாருங்க. ஜெபிக்கிற மனிதனை கடைசி இறுதியாக வெற்றிப்படுகிறான். அப்ப ஜெபம் மட்டும் இருந்தா போதாது. ஜெபத்துல பேசப்படுகிற வார்த்தைகள் நாம் பல விஷயங்களை வந்து பார்த்தோம் பாருங்க. விசேஷமா பார்க்கணும்னா எபேசியர்ல வந்து பாருங்க இந்த ஜெபத்தை வந்து எப்படியாக புறப்பட்டுக்கிறது பார்த்தோம். எபேசியர் 1வது அதிகாரத்துல பாருங்க 1வது அதிகாரத்துல 15வது வார்த்தை நான் வாசிக்கிறோம். எபேசியர் 1:15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த வான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைக்கிறேன்றாரு. அதுல என்னென்ன காரியங்கள் பண்ணா 17வது வசனத்துல இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவினால் நிறையப்படணும். அதை அறிகிறதுக்கு ஞானமும் தெளிவு அளிக்கிற ஆவிக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு. 18வது வசனத்துல வந்து தேவன் மேல் எப்படி நம்பிக்கை, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் ஐக்கியம் என்ன, அத காரியத்துக்காக வந்து ஜெபம் பண்ண பாருங்க. 19வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை இப்படி கொடுத்த ஒரு அறிவு, அந்த வல்லமை எப்படி வந்து நம்ம வல்லமையை பற்றி வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. பசுத்த ஆவியின் மூலமா இயேசு எழுப்புகிற அந்த மரணத்திலிருந்து எழுப்புகிற வல்லமை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்து தேவன் என்ன பண்றாருன்னா பவுல் வந்து எழுதும் பொழுது உனக்கு வந்து பிரகாசமான மனக்கண்கள், ஒரு ஆவியின் கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாரு. ஏன்னா வந்து நாம் ஜெபிக்கிற மனிதராக மாற்றம் கிடையாது. நம்முடைய ஆவியின் கண்கள் வந்து வேத வசனத்தை ஆராய்கிறதா இருக்கிறது. ஆவியின் கண்கள் வரும் பொழுது அது வேத வசனத்தை கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன, அதற்கான எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த வாக்கு தத்தத்தை எழுதப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில ரியாலிட்டியாக மாற்றணும், அப்படியாக வந்து அது எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ரியாலிட்டியாக மாறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகிறது. அது அந்த அந்த ரியாலிட்டியா மாற்ற அந்த காரியத்தை தான் ஜெபம் செய்கிறது. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வேண்டும்னால் அதுக்கு வந்து ஜெபம் வந்து ஒரு ஊண்டுகோலாய் ஒரு சேனலாக இருக்கிறது பாருங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த தேவனுடைய வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது பாருங்க. இப்படியே நான் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம என்ன பண்ண, வேலைக்கெல்லாம் போகாம போய் உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு கதை சாத்திக்கிட்டு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா அப்போ நம்ம வேலைக்கு போனதால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்போ எப்படி இடைவிடாமல் நாம் தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தா எபேசியர் 5 வந்து 5வது அதிகாரத்துல இப்படி வசனம் இருக்குது பாருங்க. எபேசியர் 5:11 மன்னிக்கும், எபேசியர் 5வது அதிகாரத்துல 19-20 நான் பாடிக்கிற பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு அருமையான வார்த்தை ஏற்பட்டு பாருங்க. சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் செய்தல், இவை எல்லாமே வந்து ஒரு ஆவிக்குரிய காரியங்களாக வந்து பார்க்கப்படுகிறது. பாருங்க, நான் வேலை செய்யும் பொழுது நான் மனதில் வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். சில சொந்த பிசினஸ் வச்சிருந்தோம்னா நம்ம ஆடியோல வந்து பாடுகளை பாடலாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகும்போது நம்ம காரில் செல்லும் பொழுது ஏதோ சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து தேவனுடைய பாட்டை வந்து நம்ம கேட்கலாம், தேவனுடைய பாட்டை உச்சரிக்கலாம், வேத வசனத்தை வந்து நான் படித்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், வேத வசனத்தை அறிக்கை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நாம் வந்து அதுக்கு ஒரு அரைக்கதையை பூட்டி ஒரு இடத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகும் போதும் ஒரு கார்ல வந்து ஒரு மெசேஜ் கேட்கலாம், அல்லது வந்து பாட்டு கேட்கலாம், அல்லது நம்ம பாட்டை நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் பாடிக்கொள்ளலாம். இது வந்து நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது தேவனுடைய சிந்தை நம்ம மத்தியில இருக்கும் பாருங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியங்கள் பாருங்க. நான் வந்து மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் இப்படியாக இருக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா
நாம் தேவனோடு இன்னும் நெருக்கமா இருக்கிறோம் பாருங்க. நாம் நம்முடைய வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. வேலையை செய்யலாம், மற்ற காரியங்களும் ஆகும். இது வந்து நம்முடைய வாழ்க்கை முறையாக நாம் வந்து கொண்டு சொல்லணும் பாருங்க. வாழ்க்கை முறையாக கொண்டு செல்லும் பொழுது இதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் நாம் வந்து ஜெபிக்கிற காரியங்களாக இருக்கும் பாருங்க. ஏன்னா பவுல் வந்து நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தார் பாருங்க. பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் இடைவிடாமல் ஜெபம் பண்றேன் அப்படின்னா எப்படி ஒரு நாள் பிரயாணம் பண்ண முடியும்? எப்படி ஒரு சபைக்கு வந்து இன்னொரு சபைக்கு வந்து அவர் சொல்ல முடியும்? எப்படி ஒரு சபைக்கு ஒரு வந்து நிருபங்களை வந்து இவ்வளவு தெளிவாக பொறுமையாக ஆவியான உதவிகளை எழுதியிருக்க முடியும்? அப்ப தனிப்பட்ட முறையில இவையெல்லாம் வந்து பாருங்க, இந்த சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், ஒரு இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியங்களா இருக்கிற அப்படின்னா இதை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார் பாருங்க. இதுதான் சொல்றாரு, இடைவிடாமல் நாம் வந்து இருக்கும் பொழுது, இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் தேவனோடு மிகுந்த தொடர்பிலே இருக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய உலகத்துல வந்து இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய உலகம் நம்மளோட தொடர்பு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமான காரியங்கள் அவற்றையும் என்ன பண்றாரு, கர்த்தர் வந்து மாற்றுகிறாரு. இதைத்தான் அந்த இடத்துல சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. இப்ப இடைவிடாத ஜெபங்கிறது வந்து இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களையும் வந்து நம்மளோடு சேர்ந்துருக்கலாம். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்துல வந்து ஒரு வேலை செய்யலாம், ஒரு பிசினஸ் காரியங்கள் வந்து போகலாம். இந்த மாதிரி நம்ம காரியங்கள் செய்யும் பொழுது அவைகள் மத்தியிலே வந்து நாம் வந்து தொடர்ந்து ஆவிக்குரியவர்களாக வந்து இருக்கிறோம் பாருங்க. ஆவிக்குரிய காரியங்கள் வந்து நம்ம மத்தியிலே நடக்கிறது பாருங்க. அப்ப இந்த காரியங்கள், இந்த ஜெபம், இடைவிடாமல் ஜெபம்ன்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை வந்து நம்ம பார்த்து இந்த வருஷத்தை நம்ம கடந்து போவோம். எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு அருமையான ஜெபம் இருக்கிறது பாருங்க. இது வந்து பார்க்கணும். எஸ்தருடைய காரியங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும். இப்ப இருந்தாலும் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். எஸ்தருடைய ஒரு அருமையான ஜெபம் அப்படின்னு பார்த்தா எஸ்தர் 4வது அதிகாரத்துல வருகிறது பாருங்க. எஸ்தர் 4வது அதிகாரத்துல 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்பேற்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது எஸ்தர் முருகதாயை மறுபடியும் சொல்ல சொன்னதுன்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் இருந்து குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவுடைய ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது முருகதாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாங்க. பாருங்க, ஒரு அருமையான ஒரு உபவாசத்தை குறித்து, ஒரு ஜபத்தை குறித்து இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்க பாருங்க. ஒரு முருகதா என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்காக இருந்து நிற்கிறான் பாருங்க. முருகதா இங்க வந்து யூத நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போடப்பட்டவன். ஆனா இது எங்க நடக்குது, இந்த எஸ்தர் காரியங்கள் எங்க நடக்குது அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து கிமு 483 இருந்து 423 வரைக்கும் நடக்கிற ஒரு காரியம். இந்த ஒரு பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம போன தடவை தானியேல் வந்து தரியு அந்த ராஜா வரைக்கும் இருப்பாரு. தரியுக்கு அப்புறம் அகாசூர் ராஜா வருகிறாரு. அந்த அகாசூர் ராஜாவுடைய காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் வந்து பாருங்க. தானியேலுக்கு அப்புறம் நடக்கிறது. முதலாவது ஒரு ஒரு ஜனக்கூட்டங்கள் வந்து ஜெருபாபேல் மத்தியில் போயிட்டாங்க. அடுத்து எஸ்ரா மத்தியில போறாங்க. எருசலேம் நோக்கி அவர்கள் விடுதலை பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அதற்கப்புறம் நடக்கிற அந்த காரியங்கள் தான் இது. இதற்கப்புறம் தான் நெகேமியா வருகிறார். அந்த இடைப்பட்ட காலத்துல பெர்சியா தேசத்துல நடக்கிறது. எங்க நடக்குது அப்படின்னா, பாபிலோன்ல நடக்கிறது, பெர்சியா தேசத்துல நடக்கிற ஒரு காரியம். ஏன் பெர்சியா தேசத்துலன்னா, அப்ப அடிமைகள் அங்கிருந்து என்ன பண்றாங்க, மைக்ரேட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா பெர்சியா ராஜாங்கம் வந்து அந்த பாபிலோன் தேசத்தை வந்து ஆக்குபைட் பண்ணிடுறாங்க. அவர்களை ஜெயித்து அந்த தேசத்தை தன்னுடைய தேசமா எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா அவருடைய கேபிட்டல் வந்து எங்க இருக்குன்னா பெர்சியா தேசத்துல இருக்கிறது பாருங்க. அந்த கேபிட்டல்ல இருக்கிற சூசான் அரண்மனையில வந்து இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்ப ஜனங்கள் வந்து இங்கிருந்து யூத ஜனங்களையும் அங்க வந்து பெர்சியா தேசத்துக்கும் அவர்கள் அடிமைகள் தானே அவர்கள் கொண்டு போறாங்க. அவர்கள் அரண்மனையில வேலையில சில பேர் வைக்கிறார்கள். மற்ற காரியங்கள்ல வந்து பயன்படுத்தல அவர்கள் மத்தியில் குடியிருக்கிறார்கள் யூதர்கள். அந்த அரண்மனையில சிறு வேலை பார்த்தவர் தான் வந்து முருகதை. இந்த முருகதையுடைய வளர்ப்பு பெண் தான், அவர்கள் தாய் தகப்பன் இல்லாத வளர்ப்பு பெண் தான் எஸ்தர். ஸோ அகாசூர காலத்துல வந்து அவருக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க அந்த எஸ்தர் பாருங்க. ஒரு யூத பெண். அந்த இடத்துல பாருங்க, ஆமான்ற ஒரு மனிதன், ஒரு பிரதான மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, ஆமான். அவர் எல்லாருக்கும் வந்து
ஒரு தன்னை வணங்கும்படி நினைக்கிற ஒரு ஆள் பாருங்க. அவர் முருகதாயை வணங்கலை. அவருக்கு வந்து சரியான ஒரு கோபம். எல்லாரும் வணங்கும் போது ஏன் முருகதாயை வணங்கலை? இதே அரண்மனையில் சாதாரண வேலை செய்கிற முருகதாய் வந்து பிரதான மந்திரியாக என்னை வந்து வணங்கலை அப்படின்ற ஒரு ஒரு கோபம் இருக்கிறது பாருங்க அவருக்கு. அப்போ அந்த அந்த முருகதாயோட பின்புலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து ஒரு யூதன்றது தெரிஞ்சுக்கிச்சு. முருகதாய்க்கு ஒரு ஒரு யூதன் வந்து ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். என் நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற நீ வந்து என்னை வந்து வணங்கவே மாட்டேன்னா, யூதருடைய பொதுவான நோக்கம் அவர்கள் வணங்க வேண்டும் என்றால் இஸ்ரவேலின் தேவனை தான் வந்து அவர் என்ன பண்ணுவார்கள், வணங்குவார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த கட்டளையை வந்து முருகதாய் வந்து கடைப்பிடிக்கிறனால அவனுக்கு வந்து ஒரே கோபம். உடனே என்ன பண்றாருன்னா, அவர் தந்திரமாய் ராஜாவிட்ட வந்து ஒரு காரியத்தை வந்து செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனங்களை வந்து அழிக்கணும். இந்த மாதிரி ஜனங்கள் வந்து வெகுதாக பரம்பி இருக்கிறார்கள். ஒருவேளை போர் வந்தா கூட அவங்க எதிரி பக்கம் சாருக்கு ஜாஸ்தியா இருக்கு. அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் வினோதமா இருக்கிறது. அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்திரமா என்ன பண்றாருன்னா, ஒரு சீட்டை எழுதுறாரு பாருங்க. எழுதி வந்து அந்த சீட்டுக்கு பேர் வந்து பூர் என்ற சீட்டு. அதை எழுதி எபிரேய மாதம் ஆதார் மாதத்துல வந்து 13ஆம் தேதியில எல்லாருமே அழிச்சிடணும். இந்த ஜனங்கள் இருந்தால் நம்முடைய தேசத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும், பிரச்சனையாக இருக்கும் என்று ஒரு எழுதுறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முருகதாய்க்கு வந்து தெரிகிறது. அது மட்டும் கிடையாது, முருகதாய் ஏற்கனவே வந்து ராஜாவை வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில் வந்து காப்பாற்றுறாரு. இதெல்லாமே வந்து அந்த ராஜாவுடைய நடவடிக்கைகள் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங் வந்து மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் சொல்லி புக்ஸ் எழுதுவாங்க. என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் அந்த மீட்டிங்ல பங்கு பெறா, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு கார்பரேஷன் கம்பெனிலாம் நீங்க பாத்தீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் சொல்லி புக்கே இருக்கும். என்ன நடக்கிறா, யார் என்ன பேசுறா, அந்த மீட்டிங்ல வந்து என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அது என்ன சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாமே வந்து எழுதி வைப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில இருக்கு. இன்னைக்கு சில நேரங்களில் வந்து இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்க. சில ஐடி ரைட்லாம் வந்துச்சுன்னா நீங்க அந்த புக்ஸ் எடுத்து காமிக்கணும். எத்தனை இது நீங்கள் வந்து மினிட்ஸ் எழுதிக்கலாம்னு கேட்பாங்க. அதில் என்னென்ன ரிசோர்ஸில் பாஸ் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன சர்க்குலேட் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து எழுதணும். இதை வந்து பொதுவாக வந்து மேல்மட்ட ஆட்களுக்கு தான், ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து தெரியும் பாருங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் அந்த வகையில் பல கம்பெனியில் இருந்ததுனால எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஓரளவு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் ஓரளவு தெரியும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் வந்து அந்த இடத்துல எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா வந்து முருகதா என்ன செய்தார்னு சொல்லிட்டு அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு அருமையான காரியம். என்ன பிற்காலத்துல வரலாற்றுல வந்து நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தாங்கன்னா, அன்றைய தினத்துல வந்து என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது, என்னென்ன நடந்திருக்கிறது, இப்படித்தான் வந்து வரலாறு வந்து எழுதப்படுகிறது பாருங்க. அந்த மாதிரி வந்து அவர்கள் எழுதப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த ஒரு அந்த பூர் என்ற சீட்டு வந்து அணையருக்கு வந்து ஊதருக்கு போந்துட்டு வேக வேகமா போகுது பாருங்க. இந்த சமயத்துல தான் வந்து ராணியா இருக்கிறாரு யூதர், அவருடைய பின்புலம் யூதன்றது தெரியுது. இந்த முருகதை எப்படியா ஜனங்களை காப்பாற்றணும். ஏற்கனவே ஒரு தேசத்துல இருந்தாங்க, நல்லபடியா இருந்தார்கள். இப்ப பாருங்க அடிமையா வந்து மற்ற தேசத்துக்கு சிதறி கிடக்குறாங்க அந்த ஜனங்கள். ஒரு தேசத்துல இருந்து அடிமையா கொண்டு வந்து, ஆனா அவர்களுக்கு விரோதமாய் பல இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சில இன பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க. ஒரு தேசத்துல இருந்து பிரிஞ்சு அநேக தேசத்துல அகதிகளாய் ஜனங்கள் இருக்கும்போது பாருங்க அவர்களுக்கு விரோதமாய் மற்ற ஆட்கள்லாம் எழும்புறாங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து தேவனுடைய ஜனங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிக அருமையான ஒரு புஸ்தகம் பாருங்க, இந்த எஸ்தர் புஸ்தகம் பாருங்க. சொல்றாங்க அந்த இடத்துல உபவாசம் கூடுன்றாங்க. இந்த எஸ்தர் புஸ்தகத்தை பார்த்தா தேவனை குறித்து ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது, தேவனுடைய செயல்களை பார்க்கலாம். இன்று வரைக்கும் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது, அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய செயல் எப்படியா இருக்கிறது. புற தேசத்திலையும் வந்து அந்த தேவன் வந்து நல்லவரா இருக்கிறாரு, புற தேசத்திலையும் அவரை காப்பாற்றுகிறாரு, புற தேசத்திலையும் அவர் ஜெபிக்கிறதுக்கு பதில் தருகிறாரு. எந்த இடத்துலையும் கர்த்தர் வந்து ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது பாருங்க. சொல்றாரு 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க அப்படின்ற போது ஜனங்கள் எல்லாரும் பாருங்க ஒருமித்து அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் பண்றாங்க பாருங்க. அவர் சொல்றாரு வந்து ராஜாவுடைய சமூகத்துல உள்ள போகணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ராணியா இருந்தாலும் பட்டுன்னு உள்ள போக முடியாது. பாருங்க அவருடைய அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது. அப்படி அனுமதி இல்லாம யாராவது உள்ள போயிட்டா அவர் ராஜாவுடைய கோபம் வந்தா மரணம் கூட ஏற்படலாம். ஆனா அந்த மாதிரி சம்பவத்துல ஒரு ராணியே பயப்படுறா. அவர் சொல்றாரு நீங்க தைரியமா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்க ராஜாவுடைய கண்கள்ல வந்து ஒரு தயவு கணிக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளின் கண்கள், பிரதம மந்திரியின் கண்கள், பிரசிடென்ட்டுடைய கண்கள் எல்லாமே வந்து ஒரு தயவை கொண்டு வரணும். நம்முடைய அகதியெல்லாம் இருக்கிறோம், அடிமையெல்லாம் இருக்கிறோம், இதன் மத்தியில வந்து ஒரு தேவ தயவு நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தேவ தயவு வரணும்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் வந்துதான் அந்த தேசத்தையே மாற்றுகிறது. அது புறஜாதி தேசமா இருக்கலாம், சொந்த தேசமா இருக்கலாம், சொந்த சபையா இருக்கலாம்,
தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தொழில் செய்யற காரியமா இருக்கலாம், பிசினஸ் செய்யற காரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிப்படுகிற ஒரு சூழ்நிலை எதுனா நாம் சரியான நேரத்தில் செய்யப்படுகிற வேத வாக்கு தத்தத்தின் பண்ணப்படுகிற ஒரு ஜெபம் பாருங்க. அந்த ஜெபம் நாம் செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையில மாற்றுகிறது. அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் வந்து இவங்க பண்றாங்க. 3 நாள் உபவாசம் இருக்கிறார்கள் பாருங்க. தண்ணீர் குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கிறார்கள் பாருங்க. தேவன் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு கத்தரிடத்துல இருந்து தான் வரணும். எந்த மனுஷனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜாவே எதிர்த்து நிற்கிறாரு, பிரதான மந்திரி எதிர்த்து நிற்கிறாரு. ஏற்கனவே வந்து யூத ஜனங்களை அழிக்கணும்னு ஒரு சீட்டு வந்து எல்லா தேசங்களுக்கும், அந்த சிதறிக்கிற எல்லா அந்த யூத நாட்களுக்கும் பிறகு 127 நாட்டு வந்து ஆளுகை செய்யறாரு பாருங்க. நகாசுவர் ராஜா 127 நாட்டுக்கும் வந்து பறந்து போயிடுச்சு. இப்ப அந்த சீட்டை செல்லாமல் போகணும். எப்பேற்பட்ட ஒரு டாஸ்க் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. இதன் மத்தியிலே வந்து பாருங்க, எஸ்தர் வந்து பாருங்க ஜெபத்தை ஜெபத்தின் மத்தியிலே வந்து அவருடைய ராஜ சமூகத்துல போறாரு. அவர் செங்கோல் நீட்டுறாரு, செங்கலை தொடும்போது சொல்றாரு, இந்த காரியங்கள் வந்து விரைவித்து சொல்கிறார் பாருங்க. ஒரு விருந்து பண்றாங்க. விருந்து பண்ணும்போது ஆமான வரவழைக்கிறாங்க. ஆமான வரவழைச்சு சொல்றாங்க வந்து முதல் விருந்து நடக்குது, நான் 2வது நடந்தப்போ நான் சொல்றேன்றாரு. 2வது முதல் விருந்துக்கு 2வது விருந்துக்கு இடையில தேவன் கிரியை செய்யறாரு பாருங்க. இவருக்கு தூக்கமே வரல, நகாசுவர் ராஜாவுக்கு. என்னன்னு பார்த்தா தூக்கமே வரல அப்படின்ற போது அவரால் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல அவரால். அப்போ அந்த நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசி பாருங்கன்னா, அப்போ அந்த முருகதாயை பத்தி எழுதப்பட்டிருக்குது. முருகதாய் வந்து ராஜாவை காப்பாத்திருக்காருன்ற போது இவனுக்கு வந்து ஒரு கரெக்டா பாருங்க தேவன் வரை கொண்டு போறாரு பாருங்க. அந்த ஒரு ஆமானை வந்து ஒரு டிராப்புக்குள்ள வந்து அழகா வந்து கத்த சிக்க வைக்கிறாரு பாருங்க. முருகதாயை பார்த்து வரும்போது சொல்றாரு, ராஜாவை கனம் பண்ண அடுத்த நாள் அந்த விருந்தில் வந்து சொல்றாரு, முருகதாயிட்டு ராஜா வந்து சொல்றாரு, ராஜாவை கனம் பண்ணுற மனுஷனுக்கு என்ன செய்யப்படுற? ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்றான் அப்படின்ட்டா அந்த மனுஷன் எப்பேற்பட்ட கனமா இருக்கும்போது ராஜாவோட அங்கியை போட்டு ராஜாவுடைய குதிரை மேல ஏற்பட்டு அவர் வந்து நகரத்தையே சுற்றி வரணும். ராஜாவுடைய கனம் பண்ற மனுஷன் இப்படியா செய்யப்படணும், நீ முருகதாய்க்கு செய்கின்றாரு. இவனுக்கு வந்து ஒரே கோபம். எந்த முருகதாய் அழிக்கணுன்றாரோ, எந்த முருகதாயை வந்து ஒண்ணுமில்லமாக்குன்றாரோ அதே முருகதாயை ஆமன் கனம் பண்ணணும். ஆமான் தான் ட்ரெஸ் எடுத்து தரணும். ஆமான் தான் வந்து குதிரை மட்டில் போய் கூட்டி முன்னாடி நடந்து போகணும். ரொம்ப கோபம் பாருங்க. வீட்டுக்கு போறாரு, எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாரு. அவரோட மனைவி ஒரு சத்தியத்தை சொல்றாரு பாருங்க. 6வது அதிகாரத்துல வந்து போட்டுருக்காரு. 6வது 13வது வசனத்துல பாருங்க, பிற்பகுதி நம்ம பார்க்கலாம். முருகதாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் வேண்டாம். பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. ஆமானுடைய மனைவி சிரேசன்ற பேரு, அவளும் அவளுடைய நண்பர்களும் சொல்றாங்க, முருகதாய்க்கு முன்பாக என்ன பண்ண தாழ்ந்து போக மாட்டேன். ஏன்னா அவர் யூத குலம். ஏன்னா யூத குலம்னா யூத குலத்துக்கு பின்னாடி ஒரு தேவன் இருக்காரு. அந்த தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் விசேஷித்த ஜனங்களா இருந்தாங்க, விசேஷித்த வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களை வந்து நாம் மேற்கொள்ளவே முடியாது. அவருக்கு முன்பாக என்ன பண்ணுவோம், நம்ம தாழ்ந்து போகப்படுறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த குலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவன் இருக்காரு. அந்த யூத ஜனங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு தேவன் இருக்கார், மிகப்பெரிய வாக்கு தத்துவம் இருக்கிறதுன்ற பாருங்க. அப்ப இன்றைக்கு வந்து நாம் கிறிஸ்து இயேசுமாய் நாம் வந்து யாரா இருக்கிறோம்னா ஆவிக்குரிய யூதரா இருக்கிறோம். ஏதோ முருகதாய் மட்டும் யூதர் கிடையாது. அவர் பிறப்பின் அடிப்படையில் யூதரா இருக்கலாம். ஆனா நாம் வந்து எப்படி இருக்கோம், புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் கிறிஸ்து இயேசு மூலமா ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். நாம் ஆவிக்கு யூதர்களா இருக்கிறோம் பாருங்க. இப்ப இந்த வாக்கு தத்துவம் நமக்கு சேர்ந்தாங்க பாருங்க. அப்ப இந்த வாக்கு தத்துவமும் அந்த உபவாச ஜபமும் சேரும் பொழுது அந்த ஜபம் எப்படி வல்லமை உள்ளதாக மாறுகிறது பாருங்க. எப்படி வல்லமை உள்ளா மாறுகிறது பாருங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து நாம் பல வகையில் இந்த மாதிரி கடந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எதிரான பல ஜனங்கள் இருக்கலாம். நம்மளை அழைத்து போடணும், நம்முடைய ஜனங்களை அழைத்து போடணும், தேசத்தை அழைத்து போடணும். ஆனா இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இப்படி ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா சூழ்நிலை ஜெயமாக மாற்றினார் பாருங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, அவரு எஸ்தர் ராஜாஸ்தி ஒரு காரியத்தை வந்து வைக்கிறார். சொல்ற தேசத்துல பாதி கட்டாலும் தருவேன்ற போது அவர் இப்படியா சொல்கிறார் வந்து இந்த தேசத்து ஜனங்களை அழிக்க வந்து ஒருத்தர் துடிக்கிறாரு. நாங்களே இங்க அடிமையா இருக்கிறோம், இந்த மாதிரி நேரத்துல வந்து நாங்க வந்து எந்த ஒரு தவறும் தேசத்துக்கு விதமா செய்யவில்லை, ஆனா அடிமையா துடிக்கிறாரு. ஏன்னா அந்த ஆமான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எஸ்தர் ராஜாத்தி 400 மனவாட்டிலிருந்து அவர் ஒருத்தியை தெரிந்து விடுகிறார். எல்லா வகையிலுமே வந்து செக் பண்ணி தான் கொண்டு வரும் பொழுது அவருடைய கேரக்டர் வந்து எல்லாமே அவருக்கு வந்து நன்றாக பிடித்திருந்தது. முன்னாடி வஸ்தின்னு ஒரு ராணி இருந்தா, அவருடைய கேரக்டர் வெரி ஒஸ்ட், ராஜாவே மதிக்காத ஒரு ஆளா இருந்தா. ஆனா எஸ்தர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறார் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு பின்னாடி உள்ள ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் வந்து கிரியை செய்யறாரு பாருங்க. உடனே சொல்றாரு, நீங்க வந்து எழுதுங்க, என்ன கேட்டா எழுதுங்க, நீங்க வந்து எழுதி காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு நிருபத்தை வந்து எழுதி அனுப்புறாரு. உடனே ஜனங்கள் மத்தியில வந்து பாருங்க
உடனே அந்த நிருபமான ஜனங்கள்கிட்ட வந்து அந்த 121 நாளுக்கும் பாஸ் பண்ணப்படுகிறது. ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம் தான் அவர் என்ன பண்றாங்கன்னா பூரிம் பண்டிகையாக கொண்டாடுகிறார். பூர் என்ற சீட்டு அவர்களுக்கு எதிராக வந்தது. அதைத்தான் வந்து இன்றைக்கு யூதர்கள் வந்து ஒரு பண்டிகை, மிக முக்கியமான பண்டிகை, ஒரு பண்டிகை வந்து எத்தனையோ பண்டிகைகள் ஒவ்வொரு தேசத்துக்கு இருக்கும் போதும் யூதர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகைனா பூரிம் என்ற பண்டிகை. அந்த பண்டிகை வர்ற மிக முக்கியமான காரணம் வந்து இந்த எஸ்தர் ராஜாத்தி முருகதாய் அவருடைய ஜெபம் இதெல்லாமே சேர்ந்துதான் பாருங்க. எந்த கழுமரத்துல வந்து ஆகார் ஆமான் வந்து முருகதாய்க்கு வந்து ஒரு தூக்கு மரத்து இருந்ததுன்னா அதே இதுல வந்து ஆமானும் அவருடைய 10 பிள்ளைகள் வந்து தூக்கு போடப்பட்டார்கள். அது மட்டும் கிடையாது, அவருடைய வீடு ஆமானுடைய வீடு வந்து முருகதாய்க்கு அடுத்தது. ஆமானுடைய முத்திரை மோதிரம் முருகதாய்க்கு வந்தது. ஆமானுடைய போஸ்டிங் முருகதாய்க்கு வந்தது. பாருங்க, ஒரே ஒரு ஜெபம் தான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்ற போது அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணாமல் ஒரே ஒரு ஜெபம் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுகிறதுனா, அப்ப நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குது பாருங்க, எப்படி மாறும். நீங்க சொல்லுங்க, ஒரு தேசத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு 3 நாள் உபவாசம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு காரியங்கள் செஞ்சது. தேவனே இறங்கி வேலை செய்ய வைக்கிறது பாருங்க. இதுதான் ஜெபம். நாம் ஜெபிக்கிற மனிதனாய் மாறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்துடும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு எஸ்தர் மூலியமாக முருகதாய் மூலியமா உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு பண்டிகை கொடுத்தது. அது மட்டும் கிடையாது, எஸ்தருக்கும் முருகதாய்க்கும் மிகப்பெரிய உயர்வை வந்து கொடுக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்தனாலதான் ராஜாவுடைய பிரதானியில ஒருத்தரா வந்து யார் இருக்காருன்னா ஒரு நெகேமியா வர்றாரு. அவருக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. நெகேமியன் வார்த்தைக்காக அந்த ராஜா வந்து செவி கொடுக்குறாருன்னா இதெல்லாம் யாருன்னா இந்த எஸ்தரோ முருகதாயும் பண்ண வேலைதான். பாருங்க, அவரை கொண்டு வந்து நெகேமியா வந்து ஒரு பானபத்திரக்காரனா வந்து அங்க வந்து நிக்கிறாரு. அந்த பானபத்திரக்காரன் மேலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அவர் கேட்கிற எல்லாத்தையும் ராஜா செஞ்சு தராரு அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த காரியங்கள்லாம் வந்து இந்த காரியங்கள் தான். இவையெல்லாம் பாருங்க, அப்போ ஒரே ஒரு ஜெபம் எஸ்தர் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது, முருகதாய் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது, யூத ஜனங்கள் மிகப்பெரிய விடுதலை உண்டாகிறது. நெகேமியாவின் வார்த்தைக்கு ராஜா செவி கொடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஜெபம் வந்து மிகப்பெரிய வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நெகேமியா வந்து அந்த காரியங்கள் வந்து வரலாற்றில் வருகிறது பாருங்க. நெகேமியா மூலியமா வந்து ஜனங்கள் வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அலங்கத்தை வந்து கட்டுகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னா அந்த ராஜா வந்து எஸ்தர் அந்த முருகதாய் வந்து நினைச்சுப்பாங்க. அவர் எழுதப்பட்ட தாக்கியது யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை எல்லாம் தான் அங்க வந்து நிற்கிறது பாருங்க. அப்ப நாம் ஜெபிக்கிற மனிதராக மாறும் பொழுது தேசத்தை அசைக்கிறவளா இருப்போம் பாருங்க. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்றதும் இல்லாமல் மற்ற ஒரு தேசத்துக்கும் அடையாளம் ஆசீர்வாதமா இருக்கும். இனி பின்வரும் சந்ததிகளுக்கும் அது என்ன பண்ண மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர காரியம் இருக்கிறது பாருங்க. கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா அருமையா நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்தோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து 9வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைகள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. பாருங்க, ஏற்கனவே ஒரு எழுதப்பட்ட எழுத்து வந்து யூதரின் பயங்கர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினாலும் போட்டிருக்கு. அந்நாளில் தனி அது சேம் டேட்ல யூதரானவர்கள் தங்கள் பயிர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாதிரி முடிஞ்சு பாருங்க. எந்த தேதி ஒரே டேட்ல நாள் குறிச்சாரோ இங்க இவர்களை கொள்ளலான்னு பண்ணுங்க, அதே டேட்ல வந்து அவர்கள் ஜெயம் பண்ணினார்கள். சொல்றது காரியம் மாறுதலா முடிந்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரான காரியங்கள், உங்களை வந்து உங்களை அமுக்கிற காரியங்கள், உங்களை வந்து கீழே போட்டு தள்ளுற காரியங்கள், எந்த காரியங்கள் அந்த ஜெபிக்கிற மனிதா இருக்கும் பொழுது கத்திரப்பட்ட காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுவார். நடக்காது, முடியாது, நமக்கு இனிமேல் வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் சொல்றாரு, மாறுதலா முடிய வேண்டுமா நம்ம ஜெபிக்கிற மனிதனாய் மாற வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்காய் மாற வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த சங்கீதங்களாலும் வேத வாசம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஸ்தோத்திரம் செலுத்தி ஒருவருக்கு ஒரு புத்தி செலுத்த வேணும் பாருங்க. நான் இப்படியா ஜெபிக்கிறவா வாழ்க்கும் பொழுது நாம் 24 மணி நேரமும் தேவ சமூகத்துல வந்து இருக்கிற ஒரு ஆட்களாய் மாறுவோம் பாருங்க. ஏதோ அறக்கதையை பூட்டது 1 மணி நேரமா இருக்கலாம், அதாவது 10 நிமிஷமா இருக்கலாம். ஆனா சங்கீதம், ஞானப்பாட்டு அது மாதிரி நம்ம பாடும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் அதை இன்டைரக்டா வந்து ஜெபிக்கிற மனிதனாக நாம் இருக்கிறோம் பாருங்க. அப்ப ஜெபம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாகும். நம்ம தேசத்துக்கு உதவியா இருக்கும், சபைக்கு உதவியா இருக்கும். நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே, காரியம் மாறுதலாய் முடிந்து வாசிக்கிற ஆண்டவரே, கேட்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே எப்பேற்பட்ட ஒரு காரியம் மத்தியில் நேரம் ஏற்படும் தெரியும். அவர் அழிக்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ வைக்கிற காரியமாய் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே.
அவர்கள் செய்கிற அவர் போகிற எப்பேற்பட்ட ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் சொல்லும் அது ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நீராண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உன் சமூகத்தில் உபவாசத்தோடு ஆண்டவரை உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. வாக்கு தத்துவத்தை உயர்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், பரிசுத்த ஆவியான உயர்த்துகிறோம் ஆண்டவரை. இதெல்லாம் எங்கள் சார்பில் கிரியை செய்கிறபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில, எங்களுடைய தேசத்துல காரியங்கள்லாம் மாறுதலாய் முடிகிற அப்படின்னா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காரியங்கள் தானியங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருந்திருக்க ஆண்டவரே. ஜெயமான காரியங்கள் தேவ வசனம் எங்களுடைய வாழ்க்கையில விருத்தி அடைகிற அப்படியே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காய் மாறட்டும். நாங்கள் ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இது ஜெபத்தை மேல இன்னும் அதிகமாக எங்களுக்கு பிரியம் உண்டாகட்டும். உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.